வணக்கம்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். அநேகர் எண்ணுகிறது என்னன்னா, இந்த வயசுல நான் அநேக விதமான துன்பங்களை படுகிறேனே, ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறேன், இந்த வயசுலே நான் இவ்வளோ காரியத்தை சந்திக்கிறேன், நான் தனி நபராக இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னை புரிஞ்சுக்கணும்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று சொல்லி அநேகர் எண்ணி அநேக நேரங்களே மனது பலவீனப்படுறது உண்டு. ஒன்றும் கவலைப்படாதுங்க. இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறீர்கள், இந்த வயசில் நீங்கள் மிகப்பெரிய யாருமே பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் இந்த வயசில் நீங்கள் வாழ போறீங்க. அதான் ஏற்கனவே இருந்தவர்கள் உங்களை முற்பிதாக்கலாம் ஒரு குறிக்கப்பட்ட வயதுகள் தாண்டின பிறகுதான் அந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார். ஆனா நீங்க இவ்வளோ வயசுல, இந்த சின்ன வயசுல இவ்வளோ பிரச்சனை, இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு உபத்திரங்கள், இவ்வளோ கஷ்டங்கள், போதுண்டா சாமி என்ற நிலைக்குள்ளாக இவ்வளோ மனரீதியாக சரீர ரீதியாக பெரும் பாடுபட்டு நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வளவு தூரம் நீங்கள் உபத்திரம் பிரச்சனைப்பட்டும் நீங்கள் இன்னும் நிலைத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படின்னால எதுக்காக நிலைச்சிருக்க முடியாத தேவன் இந்த உலகத்துல வச்சிருக்கிறார் என்றால், நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வயசுல நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களை தலைமுறையில யாருமே அனுபவிக்க முடியாத பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் உங்க வயசுல நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸா இருக்கட்டும், வியாபாரங்களா இருக்கட்டும், கான்ட்ராக்டா இருக்கட்டும், அல்லது சபையா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், எந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எந்த துறையா இருக்கட்டும், அத்தனை துறையும் வானளவு இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கும் போது உங்களை கடவுள் வேற லெவலில் உயர்த்தி ஆசீர்வதிக்க போறார். அதனால எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இவ்வளவு பிரச்சனை நான் சந்திக்கிறேன், இவ்வளவு பிரச்சனை நான் போராடுகிறேன் நினைக்காதீங்க. எவ்வளவு உபத்திரவத்தில் நீங்க இருந்தாலும் கர்த்தராவிலிருந்து விடுவிக்க இருக்கலாம். ஆனால் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கலாம். கர்த்தர் அவைகளிலிருந்து விடுவித்து அவனை காப்பாற்றி கரை சேர்த்து இந்த உலகத்துல கம்பீரமாக நிற்க வைக்கிறார். உங்க தலை உயரும், நீங்க உயர்ந்திருப்பீங்க. அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.